டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்திலே வேலை முடிஞ்சிடும். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சணும். வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு நம்ம வெல்லம் இன்றைக்கி ஒரு 250 கிராம் எடுத்து நல்லா பொடிச்ச வெல்லம் 250 கிராம் எடுத்து இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது வெள்ளம் கரையிறதுக்கு மட்டும்தான் 50 ml தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சு வெள்ளத்தை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நமக்கு பாகுபதமெல்லாம் தேவையில்லை. வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பச்சரிசி தான் எடுத்துருக்கோம். பச்சரிசி பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்துருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு, வெயிட்டில் 250 கிராம் இருக்கும். இது நான் மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மாவு பச்சரிசி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பச்சரிசி எதுனாலும் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் குறையாமல் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி வந்தது 2-3 தடவை கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை அப்படியே ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு பச்சரிசியை உள்ளே சேர்த்துக்கிடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ ஆரம்பத்தில் ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். ரொம்ப உடனே சேர்த்துட்டோம்னா அரைச்சிக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம 50 ml தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கோம். நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. அடுத்து ஒரு 50 ml ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதாவது எந்த அளவுக்கு இதை நம்ம நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். அப்போ தண்ணி குறைச்சி ஊற்றி அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் நமக்கு நல்லா நைஸாக அரைச்சி வரும். பார்த்தீங்கன்னா இப்போ பச்சரிசி பால் இந்த மாதிரி இருக்கும். நல்லா நைஸாக இருக்கும். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா லிக்யூடாக இருக்கணும். பச்சரிசி பால் உள்ளே சேர்த்த உடனே இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துடணும். அது நமக்கு அப்போதே காய்ச்சி வச்சிட்டோம்ல அது வெதுப்பான சூடில் தான் இருக்கும். ரொம்பவும் அதிகமான சூடில் ஊற்றோம்னா சரியாக இருக்கும். நம்ம காய்ச்சி வச்சுட்டு அடுத்தடுத்து ரெடி பண்ணுவதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகெல்லாம் நம்ம தூசி மண் இல்லாமல் வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 250 ml எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் 250 ml நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம இந்த பவுலில் சேர்த்துடலாம். இது பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்து 2 பிஞ்சு தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு, நம்ம வீட்டில் வச்சிருப்போம்ல ஆப்ப சோடா, அதுதான் ஒரு 1/4 டீஸ்பூனு. இது சேர்த்தா தான் அந்த ஸ்வீட் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். அதனால இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடணும். இந்த உப்பும் நம்ம சோடா உப்பு போட்ட உடனே நல்லா கலந்து விடணும். ஒரு 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கொஞ்சம் அடி நல்ல கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாவு ஊற்றுற அளவுக்கு தகுந்தாப்புல எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பை வச்சாச்சு. நமக்கு சட்டி சூடாயிட்டு இருக்க நேரத்தில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் உருகிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கு. நெய் உருகிருச்சு. இந்த ரைஸ் ஆவி வந்த உடனே நம்ம மறுபடியும் ஒருக்கா ஊற்றுறதுக்கு முன்னாடி விஸ்க வச்சு நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே ஊற்றுங்க. ஊற்றும் போது பொரியும். அப்படியே எல்லாத்தையும் உள்ள ஊற்றிடுங்க. ஊற்றியாச்சு. ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ள ஊற்றி 1 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி முட்டை முட்டையாக வரும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டிருக்கேன். ஒரு மூடி இந்த மாதிரி ஒரு தொலை உள்ள மூடியாக போட்டுருங்க. அப்படின்னா தான் நமக்கு நீராகி உள்ள சுட்டடிக்காது. அதனால இந்த மாதிரி தொலை உள்ள மூடியாக போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நமக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு தான் இதை வேக வைக்கணும். அப்புறம் சிம்மில் வச்சாதான் நமக்கு அடி பிடிக்காது. ஒன்று போல வரும். இப்போ நமக்கு 12 நிமிஷம் ஆச்சு. 12 நிமிஷத்துல நல்லா இந்த அப்போ நல்லா எலும்பி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா ஆறட்டும். நம்ம ஆறி வரட்டும். இப்போ நமக்கு 1/4 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறி வந்த உடனே அந்த சைடு பூரா நமக்கு அதுவே விரிசல் விட்டுரும். இப்போ மறுபடியும் ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு அது சைடை பூரா லைட்டாக அப்படி கோர்த்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி வலிச்சு விடுங்க சைடை மட்டும் அடி வரைக்கும். இப்போ நம்ம இதுலயே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே அந்த சின்ன பீஸை எடுத்தாதான் நம்ம அடுத்தடுத்த பீஸ் கட் பண்ணி எடுக்க சரியா இருக்கும். இப்போ நம்ம சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா சூப்பரா இந்த மாதிரி வரும். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல பாத்தீங்கன்னா அப்படியே பச்சரிசி பால் எடுத்து, தேங்காய் பால் எடுத்து, அப்படியே வெல்லம் பால் எடுத்து 3 பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நெய்யை விட்டு அப்படியே நம்ம 3 பாலையும் உள்ள ஊற்றி சூப்பரான ஒரு அப்பம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா நல்லா ஒரு தேன்தட்டு மாதிரி இருக்கும்.
அப்படி பார்க்கும்போது அந்த தேன் தட்டு எப்படி இருக்கும், உள்ள தேன் இருக்கும் பார்த்து கூடு கூட இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு வகையில ஒரு சூப்பரான அப்பம். இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான அப்பம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.